ஸோ எனக்கு இதில் என்ன பிடிச்சிருந்தது, ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தில் இந்த டைட்டில், அதுக்கு நிறைய இடங்கள்ல அவங்க அந்த பெருசுன்னு வரும்போது நம்ம ஒரு தாட்டில் இருப்போம்ல, அதை வந்து உடச்சி படத்துக்குள்ளே போகும்போது நம்ம நிறைய இடத்துல அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட ரைட்டிங், ஒரு டெட் பாடியை வச்சு அதுலேயும் ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வச்சு அதை அவங்க கையாட்ட விதம் ரொம்ப வல்கரெல்லாம் இல்லாமல், அஃப்கோர்ஸ் டபுள் மீனிங் இருக்குது, பட் அதையும் வந்து ரொம்ப வந்து வல்காரிட்டியாக காட்டாமல், டிஸ்கஸ்டிங்காக இல்லாமல் ரொம்ப ரொம்ப அந்த மென்மையாக கையாண்டுருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக. சுனில் ரெட்டி தான் இதில் மெயின் ஹீரோன்ற மாதிரி தான் இருப்பார். ரொம்ப பொறுப்பான ஒரு அண்ணன் கேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு வாத்தியாராக வருவார், ஒரு பிரின்சிபலாக வருவார். அவர் வந்துட்டு அந்த 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 குடும்பத்து கௌரவத்துக்கும் எதுவும் பாலாயிடாத மாதிரியும், அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் வெளியில் தெரியாத மாதிரியும், வைபவையுமே அப்பப்போ ஹேண்டில் பண்ணுற விதமும் எல்லாமே வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு லெவலில் தான் இருக்கும். பட் அது ரொம்ப சூப்பராக கையாண்டிருக்காரு. அதுக்கடுத்து வைபவ், அதை விட இவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா படம் முழுக்க குடிகாரனா அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்லாங்கு, அவர் பார்வை எல்லாமே ரொம்ப பிரமாதப்படுத்திருப்பார். நிறைய இடங்கள்ல அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் நம்மள சிரிக்க வச்சிருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா பாலா எப்பவும் போல வழக்கம் போல படம் முழுக்க வர இடங்கள் எல்லாமே நம்மளை சிரிக்க வச்சிருப்பாரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரு. அவருக்கும் முனிஷ்காந்துக்கும் ஒரு சில இடங்கள்ல அந்த காம்பினேஷன் பயங்கரமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா முனிஷ்காந்த் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே சிறுபலைகள் அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். அவர் பண்ற எல்லா விஷயங்களுமே நம்மளை சிரிக்க வச்சுது. இது பத்தாதுன்னு ரெட்டின் கிங்ஸ்லி, விடிவி கணேஷ், கருணாகரன் இவங்க பங்குக்கு இன்னுமே வந்து நம்மளை சிரிக்க வச்சு போறாங்க. ஸோ இந்த பக்கம் லேடி ஃபிஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தானே நிகாரிக்காவும் சரி, சந்தனியும் சரி, நக்கலைட்ல வரவங்களும் சரி, அந்த நம்ம தீபாக்காவும் சரி, எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. எல்லாரோட ரோலுமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இதில் இந்த பெருசு கேரக்டர் அப்படின்ற ஒரு முக்கியமான ரோல். ஸோ இந்த டைட்டில் கேரக்டரும் சரி, அவருமே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டிப்போடியாக தான் இருப்பார். பாடல்கள் வரும்போது முன்னொரு பாட்டு பின்னொரு பாட்டு, அவ்வளோதான். அந்த பெருசுன்ற சாங்கும் சரி, கடைசியில் அந்த எமோஷனல் சாங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இதில் பிஜிஎம் அது வந்து ரொம்பவே அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த ஃபன் குறையாமல் ரொம்ப ஜாலியாக அந்த ஆர்ஆர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெருசு என்னை எந்த அளவுக்கு சிரிக்க வச்சுது, ஜாலியாக பண்ண வச்சுது, மஜா பண்ண வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 75 கொடுப்பேன். தாராளமாக தேட்டரில் வீக்கெண்டில் ஜாலியாக ஃபேமிலியோடு இல்லைங்க, ஒரு கப்புள்ஸாக போங்க, ஃப்ரெண்ட்ஸாக போங்க, ஒரு தனியாக கூட போங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து வாய் விட்டு சிரிக்க வைக்கும். அதுக்கு நான் கேரண்டி.